என்னப்பா கணேசா, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம், சந்திரனின் கர்வபங்கம். எப்படின்னு பார்க்கலாம். மகாகணபதியே மூஷிக வாகனத்தின் மேலே ஏறிண்டு சர்வ லோகங்களையும் ஆனந்தமாக சஞ்சாரம் பண்ணின்னு இருக்க. குழந்தைகளுக்கு நிலான்னா ரொம்ப பிடிக்கும். அப்படித்தான் கணபதிக்கும். சந்திரனை பார்க்க ஆசை. அவர் அங்கே கிளம்பி போனார். சந்திரனுக்கு தன்னோட அழகை பற்றி ரொம்ப கர்வம். தான் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சந்திரன் கணபதியோட அழகு சொற்ற குழந்தை ரூபத்தை பார்த்ததும் இளக்காரமாக தோணித்து அவனுக்கு சிரிச்சான். சாந்தமும் அன்பும் ஞானமும் ததும்பு அவருடைய யானை முகம், விசிறி மாதிரி ஆடின்னு இருக்கிற விஸ்தாரமான காது, குழந்தையின் கொழுப்பை காட்டும் அவரோட தொப்பை, குட்டி குட்டி காலு, இப்படி ஒரு அழகு உண்டான்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் சந்திரனுக்கு இதென்ன அசிங்கமாக தும்பிக்கையும் முறம் மாதிரி காது, பானையாட்டம் வயறு, கூழக்கால் அப்படின்னு பரிகாசம் பண்ணினான். அவரை பார்த்து கேலியாக சிரிச்சான் வேற. கணபதிக்கு கோபம் வந்ததே பார்க்கணும். சந்திரன் கிட்டக்க பிள்ளையார் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பித்தார். டேய் சந்திரா, நீ வெள்ளை விளையர்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க. உனக்கு கர்வம் தலைக்கு ஏறி போயிடுத்து. நீ வெளுப்பாக இருந்தாலும் அந்த வெளுப்பு உன்னோட சொந்த வெளுப்பு இல்லையேடா. சூரிய வெளிச்சத்தை இரவல் வாங்கிண்டு அந்த கடன் சாக்கில் நீ பளபளக்கிற. அந்த வெளிச்சம் படாத உன்னோட அங்கமெல்லாம் சந்திரமண்டலத்திலேயே அசிங்கமா திட்டு திட்டா கருப்பாக தானே இருக்கு. அது மறந்து போகாதடா. சரி, அதுதான் போகட்டும். ரூபத்தை விட குணம்தான் ரொம்ப முக்கியம். அதில் உன் லட்சணம் என்ன? ரூபத்திலையும் கலங்கம் போல குணத்திலும் உனக்கு கலங்கம்தானே. மனைவி கிட்ட பாரபட்சம் பண்ணி மாமனார் சாபத்தை வாங்கி கட்டிண்ட. தினம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போகிற. நீ 27 நட்சத்திர கன்னிகளை கல்யாணம் பண்ணிண்ட. ரோஹிணிகிட்ட மட்டும் பிரியம், மற்றவங்கிட்டக்க உதாசீனம். அதனால் உன் மாமனார் உன்னை என்ன பண்ணார்? நன்னா சபிச்சுட்டார். அப்புறம் என்னோட அப்பா தான் தேஞ்சு கொடுத்த ஒன்றை 3ஆம் திரை ரூபத்தில் தூக்கி தான் தலைமையில் வச்சுட்டார். உனக்கு ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தார். நீ அப்படியே தேஞ்சு மறைஞ்சு போகாமல் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும் விட்டார். ஆனால் உன்னை நம்பி வந்த பத்தினிகளுக்கெல்லாம் நீ செஞ்ச துரோகத்தை முழுக்க மன்னிக்கக்கூடாது இல்லையா? நீ பூர்ணமாக வளர்ந்த உடனே மறுபடியும் நீ தேய ஆரம்பிக்கணும். இனிமே உன்னை யாரும் பார்க்க மாட்டேன். நான் அப்படி சாபம் கொடுக்குறேன். ஏன் தெரியுமோ? உன்னை 4ஆம் நாள் யார் பார்த்தாலும் கலங்கப்பட்ட உன்னை பார்த்ததுக்கு பாவமா பலனா அவளும் கலங்கப்படுவா அப்படின்னு சபிச்சுட்டார். அதனால தான் 4ஆம் திரையை நீ நிலவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவா. உன்னை பார்க்குறவா மித்திய பாவதத்துக்கு ஆளாகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அகம்பாவப்படுறவாளுக்கெல்லாம் இது ஒரு பனிஷ்மெண்ட்டு. யாரும் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டா. அதனால தான் பிள்ளையார் சாபம் கொடுத்தார். உன்னை இனிமேல யாரான்னு பார்த்தா அவமானம் தப்பி தவறி பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, கரிச்சு கொட்டிடுவா உன்னை. அதனால் சந்திரன் என்ன பண்ணினார்? கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுன்னுட்டார். பின்ன எப்படி வெளியில் வந்தார்? அதை அடுத்த வாரம் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.